மாறுபட்ட பல்வேறுபட்ட சூழமையிலிருந்து ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். இந்த பலதரப்பட்ட அனுபவங்கள், சூழ்நிலைகள் இவைகளுக்கு மத்தியில் இந்த நற்கருணை எனக்கு எதிர்காலப்போகும். ஒரு நிமிஷம் கண்ண முடியும். வானில் நின்று இறங்கி வந்த மெய்யான உணவு நானே. கண்ண மூடி ஒரு நிமிஷம். இந்த நற்கருணை, திருப்பலி, பவனி இவையெல்லாம் எனக்கு இருக்கு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய திருவுடல் திருரத்த திருவிழாவை சிறப்பிக்க குழலில் இருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். திரு அவையின் சங்க ஈடுகள் திரு அவையின் ஊற்றும் உச்சமும் நற்கருணையே என்று சொல்கிறது. நற்கருணை இல்லையேல் திரு அவை இல்லை, திரு அவை இல்லையேல் கிறிஸ்தவம் இல்லை. ஆக நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையே நற்கருணைதான். இந்த நற்கருணை ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் மகிமை செய்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகிய இந்த நற்கருணைக்கு விழா எடுக்கும் இந்த நல்ல வேளையிலே அந்த நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த குற்றங்களுக்காய் மனம் வருந்துவோம். இவ்விழாவையும் இத்திருப்பலியையும் தகுந்த முறையில் கொண்டாட நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக நாம் இழைத்த குற்றங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துதித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 2-4 மற்றும் 12-15 முடிய. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன்பாலி நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் ஆண்டு போகவும் இப்பாலை நேரத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டது. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படைத்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவும் பழைய மனிதருக்குரிய இயல்பை கலைத்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்க வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்ல ஒன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆறாம் அதிகாரம் இறை வசனங்கள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகள் ஏறி இயேசுவை தேடி கபர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிடமகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவருளினார் என்று
மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. விசுவாச அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியால் பிறந்தவரால் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இரவின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்துடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாவையில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவம் மன்னிப்பு தூய்மை பெற்று பரிதார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரிமை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிரை நிலவாழ்வை உறுதியோடு நம்புகிறேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய குடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர் உன் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பெற்று வருகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர் எழுந்திருந்தோருடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றினோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் முகூர்த்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு ஆகி இந்த உணவு உண்பவர்கள் நிலை வாழ்வு கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலை வாழ்வு என்பது எதில் அடங்கி இருக்கிறது? சிந்திப்போம். இந்த ஜபத்தை பக்தியோடு சொல்லுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள்
மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வார். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றார்.
தந்தை அந்தோனி, தாய் சாந்தி மேரி, இவர்களின் மகன் ஷான் பிரவீனுக்கு
நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ராபர்ட் தாய் தேவி ஜான்சி இவர்களின் மகள் மரி அல்போன்சாவுக்கும் திருமணம். இது 2வது ஓலை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ராஜன் தாய் ரவி இவர்களின் மகன் வினித்துக்கும் நமது மறை மாவட்டம் புனித பாத்திமா அன்னை ஆலயம் காந்திபுரம் தந்தை ஜான் பீட்டர் தாய் ஆரோக்கிய ராணி இவர்களின் மகள் ஆண்ட்ரியா செல்வக்கும் திருமணம். இது முதல் ஓலை. திருமணத்தில் ஏதாவது விக்கிரங்கள் இருந்தால் என்னிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் அனைவருடைய கடமையாகிறது. அன்பானவர்களே, இன்று ஆண்டின் புதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இன்று நம் பங்கிலே திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நினைவு கூற வேண்டிய நாட்கள் 5ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மரியாவின் பேராலய நேர்ந்தெடுப்பு பணிமய மாதாவின் நினைவை சிறப்பிக்கிறோம். 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்ற மாற்ற பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். 7ஆம் தேதி புதன்கிழமை புனித திருத்தந்தை 2ஆம் சிக்ஸஸ் அவருடைய நினைவை சிறப்பிக்கிறோம். 8ஆம் தேதி வியாழக்கிழமை புனித டோமினிக்கின் விழாவை சிறப்பிக்கிறோம். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித தெரேசா பெர்லிட்டாவுடைய மறை சாட்சியினுடைய விழாவை சிறப்பிக்கிறோம். அன்பானவர்களே, இன்று திருவுடல் திருரத்த பெருவிழா புனித ஜான் மரியல் ஞானி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் விழாவை இன்று அனைவரும் சிறப்பிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம் பவனியானது ஆரம்பமாகும். முதலிலே பீடச் சிறுவர்கள், அடுத்ததாக இறை மக்கள், அடுத்ததாக பூத்தளிக்கிற சிறு மறைக்கல்வி சிறுமிகள், அதனைத் தொடர்ந்து குருக்கள், கடைசியாக நற்கருணை ஆண்டவரை ஏந்தி குருக்கள் வருவார்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் உடை ஏந்தி அவர் முன்பாக வருவார்கள். எனவே இந்த வரிசையில் செல்லுபடியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற வாகனங்களை தயவு கூர்ந்து நம் திருமண மண்டபத்துக்குள் உள்ளே நுழைந்து அந்த மேற்கு பகுதியில் நிறுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே தேர் திருவிழா நேரங்களில் நீங்கள் வாகனங்களை ரோட்டில் நிறுத்துகிறீர்கள் என்றால் மக்கள் அந்த நற்கருணை ஆண்டவரோடு ஜபத்தோடு நடக்க சிரமமாக இருக்கும். எனவே தயவு கூர்ந்து சாலையில் வாகனங்களை நிறுத்தி இருக்கிறவர்கள் தயவு செய்து எடுத்து மண்டப பகுதிக்குள் சென்று அந்த அந்தோனியார் மைதானம் மேற்கு பகுதியில் நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அன்பார்ந்தவர்களே, வருகிற திங்கட்கிழமை பரிந்துரை ஆராதனை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இந்த வாரம் அருட்தந்தை அருள் விருதியராஜ், உதவி பருத்தந்தை கோவை புதர் அவர்கள் வழிநடத்துவார்கள். இன்று நமது மறை மாவட்டத்தில் திருமண கருத்தரங்கு வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் 10, 11 ஆகிய தேதிகளில் ஆயர் இல்லத்தில் இருக்கிற ஜீவஜோதி ஆசிரமத்தில் நடைபெறும். பங்கு தந்தையினுடைய கடிதம் அவசியம் வெள்ளிக்கிழமைக்குள் பெற்றுக்கொள்ளவும். ஞாயிறு பெற்றோரும் பங்கு பெறவும். கட்டணம் 800 ரூபாய். அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு எங்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஆனா 9 மணிக்கு ஆயிரத்தில் கிளாஸ் தொடங்கிடும். ஆனா இங்க 9 மணிக்கு பரிந்துரை கடிதத்துக்காக வந்து நிற்கிறீர்கள். அங்கிருந்து அலைபேசியில் தந்தை அவர்களை அழைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே தயவு செய்து வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் கடிதத்தை பெற்று சனிக்கிழமை 9 மணிக்கு ஆயர் இல்லத்திற்குள் ஜீவஜோதியில் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தியிலே வந்திருக்கக்கூடிய தந்தை அவர்கள், அருட்தந்தை பிரபு அவர்கள், உதவி மறை மாவட்டம், இப்பொழுது நல்லாயன் குருத்துவ கல்லூரியிலே அவர் இறையியல் மாணவர்களுக்கு பேராசிரியராக இருக்கிறார். அவரையும் வாழ்த்தி இந்த நேரத்திலே நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மத்தியிலே ஒவ்வொரு மாதமும் முதல்
ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர் பேர் என்ன? அவர் ஃபேன்ஸ் நிறைய இருக்கு. ஃபாதர் பேர் என்ன? அருள் பிரகாசம். நம் மத்தியிலே ஒவ்வொரு மாதமும் நம்ம கவுன்சிலிங் மற்றும் பாவசிங்கத்திற்காக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறார். அவரையும் இந்த வேலைகளை நாம் பாராட்டி நன்றியை தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் இந்த நற்கரணை பவனிக்காக பல நாட்கள் உழைத்திருக்கிற அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ரீஜன் பிரதர் அவர்களும் இதற்காக உழைத்திருக்கிற அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அருட்கண்ணியர்கள் இங்கு வைத்திருக்கிற மலர்கள், குறிப்பாக அந்தோனியா உயர்நிலை பள்ளியிலும் காலையிலிருந்து மதியம் வரையில் நமக்காக உழைத்திருக்கிறார்கள். காணிக்கை அன்னை சபையை சார்ந்த அருட்கண்ணியர்களும் இன்னும் அன்னை தெரேசா சபையை சார்ந்த அருட்கண்ணியர்களும் நமக்காக உழைத்திருக்கிறார்கள். கலவுரை எழுப்பி அருட்கண்ணியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மண்டல பொறுப்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் காலை முதல் நேற்று இரவு முதல் கோலங்களிட்டு கொடிகள் தட்டி மிக சிறப்பாக நமக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அதே போல உபதேசியார்கள் நம் ஆலயத்திலே பல்வேறு உதவிகளை நமக்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக மறைக்கல்வி இயக்குனர் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் முதல் ஸ்டேஜை நமக்காக ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி பூத்தளிக்கிற குழந்தைகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றி. அதே போல பாடகர் குழு 2 நாட்களாக பயிற்சி எடுத்து நல்ல முறையில் பாடியிருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஒரு சிலர் இடத்திலே வந்து சிறு நன்கொடைகளை கொடுத்து இந்த காரியத்திற்காக உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அனைத்து பக்த சபை உறுப்பினர்களுக்கு நன்றி. ஆலய பணியாளர்களுக்கு நன்றி. அதே போல தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் இன்று ஆலயத்திற்கு முன்பாகவும் 2வது ஸ்டேஜ் அவர்கள் தான் இன்று ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. பீட பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று இந்த அனைவரும் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே கைதட்டி கடவுள் முன்பாக நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றாக அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, புனித கொலைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உமது திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்ததி நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. நற்கருணை நிலை வாழ்வு இடைப்பட்டதில் என்ன சிந்தித்தவாறு பவனியில் பங்கேற்போம். சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் உலகால் படியிடுவோம். திவ்ய நற்கருணை ஆண்டவரை நம் மத்தியில் வரவேற்போம். Thank you.
வருக, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்தில் வாரும், எழுந்தருளி வாரும், எங்களை ஆசீர்வதியும், வல்லமைப்படுத்தும். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, வல்லவரே, நல்லவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொடும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. முழங்கால் படிக்கிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய என்ற பாடலை பாடி அவரை ஆராதித்து நற்செய்தி மறையுரைக்கு நம்மையே நாம் அமர்த்துவோம். எல்லாரும் அப்படியே நற்கருணையை பார்ப்போம். எல்லாரும் அப்படியே நற்கருணை. ஆர்கன் போட மாட்டாங்க, பாட்டு கிளாஸில் மைக்லேயும் பாட மாட்டாங்க. ஆனால் இது ஒரு பழைய பாட்டு, நம்முடைய அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. நான் துவங்குறேன், என்னோட எத்தனை பேர் சேர்ந்து பாடுறோன்னு பார்ப்போம். சரியா? நற்கருணையை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். அற்புதமாக எம்மை படைத்தீர், தற்பரன் நீரே எம்மை மீட்டீர், போர்ப்புடன ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனாவீர், ஏத்துணை வழிகளில் உமதன்பை என்பித்தெம்மை நீர். கேள்வி எண் 1. எத்தனை பேர் வாயை திறந்து மனப்பாடமாக இந்த பாடணும்? கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் என்னை நிலை நிறுத்தும், நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி. நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம், ஆனால் எத்தனை பேருக்கு பழைய இந்த பாட்டு? இதையே ஒரு மைய கருத்தாக வைத்து, நீ இங்கேயே தங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இங்கேயே தங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 26 2வது வசனம், 3வது வசனம், தொடக்க நூல் 26வது அதிகாரம். நீ இங்கே இரு, நீ இங்கே இருந்தீனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் வீட்டில் வேலை இருக்கே, வீட்டில் வேலை இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு.
இதுக்கு மத்தியில் நான் எப்படி இங்கேயே இருக்கிறது? உட்காருவோம். நல்லா கவனிக்கணும் வார்த்தைகளை. நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போல்லாம் பசங்க பிள்ளைகள்லாம் அங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க கூட இதுவே ஒரு பெரிய கஷ்டம்தான். எத்தனை பேர் ஒத்த காலில் ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் உங்களால் நிற்க முடியும்? சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லு. ஆடாம அசையாம என்ன பாரு, பக்கத்தால் இருக்கிறவங்களை ஏன் பார்க்குறேன், என்ன பாரு, ஆடாம அசையாம எத்தனை பேர் உங்களால் நிற்க முடியும்? ஆக்ஷன் தான். இன்றைக்கெல்லாம் பாட புஸ்தகம்லாம் யார் அதுங்கிட்ட கேளுங்க. முன்னாடி தான் இப்படிலாம் தூக்கிட்டு போச்சுங்க. இப்போல்லாம் இவ்வளோ பெருசு தான் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்மார்ட் போர்டு அதில் போய் தான் படிச்சுக்கிட்டு வருதுங்க. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகம் அப்படி இப்படின்றது ஆக்ஷன் சாங். அதனால் ஒத்த காலில் நிற்கிறது. இந்த ஒத்த காலில் ஆடாமல் அசையாமல் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? என்னை பார்த்து ஒருத்தர் சிக்கிறாங்க, ஃபாதர் உங்களால் 2 செகண்ட் கூட இருக்க முடியாது ஃபாதர். ஏன் அப்படின்னு சொன்னால் வயிறு பெருசாக இருக்குது ஃபாதர். இந்த ஆடாமல் அசையாமல் என்கிற இந்த வார்த்தை ஆங்கர் என்கிற லத்தீன் மொழியினுடைய மொழிபெயர்ப்பு. இந்த ஆடாமல் அசையாமல் என்பது லத்தீன் மொழி ஆன்சர் அல்லது ஆங்கர் என்கிற ஒரு வார்த்தையினுடைய பதம். இது ஆடாமல் அசையாமல். இதை தான் இன்று நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து நற்கருணையே நம்பிக்கையின் நங்கூரம். இந்த நங்கூரம் அந்த லத்தீன் பதத்தில் இருந்து வருவது. இந்த நங்கூரம் என்பது ஒரு கப்பல் ஆடாமல் அசையாமல், அது பெரிய அலை வந்தாலும் சரி, ஒரு பெரிய புயல் வந்தாலும் சரி, ஆடாமல் அசையாமல் இருக்க போடப்படுகிற ஒரு கருவி அது. அந்த கருவி எப்பவுமே அதே இடத்திலேயே அப்படியே நிற்க வைக்கும் அந்த கப்பலை. இப்போ ஆடாமல் அசையாமல் எப்படி இருக்க முடியும்? ஏராளமான பிரச்சனையா, ஏராளமான பிரச்சனை. ஒருத்தர் இப்போ எனக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், இப்போ தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, உள்ளார வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். இவ்வளோ நாள் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். இதை எப்போ பாக்கெட்டுக்குள்ளார வந்துச்சோ முடிஞ்சது கதை. ஏன் அப்படின்னா, ஏதாவது இதில் வேறு சைலண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னது? இது வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் அது எங்கே போட்டாலும் அடிக்குது. அதனால் என்ன செய்யறது? வேறு வழி இல்லாமல் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்குன்னு எடுத்தால் அவன் சொல்கிற கருத்து எப்படி பிரசங்கம் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே தான் உள்ளார வந்து. ஆடாமல் அசையாமல் எனக்கு எப்படி இருக்கும்? ஆடாமல் அசையாமல் என்னால் இருக்க முடியாது. பிரச்சனை இல்லாதவன் பிரசவித்திருந்தால், பிரச்சனையே இல்லாமல் ஒருவன் பிறந்திருந்தால் அவன் இந்த புவிக்கு சார்ந்தவன் அல்ல. கஷ்டங்களே இல்லாமல் ஒருவன் இந்த உலகில் இருந்தால் அவன் கடவுளுக்கு சமமானவன். அவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை. ஏனென்றால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் மனித வாழ்க்கையாக மாறிப்போய் விட்டது. காரணம், நான் என்னை பற்றி தான் நினைக்க பார்க்கிறேன். வயசானவங்க பெரியவங்க இருக்கீங்க, நானும் வயசானவன் தான். அதனால் தயவு செஞ்சு என்ன ஃபாதர் எங்களை பற்றி சொல்லாதீங்க. நானும் வயதானவனே. வயசானவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு பிரச்சனை பூரா நோய் தான். என்னால் நிற்க முடியாது. இந்த காலில் நிற்கிறேன், இந்த காலில் என்னால் நிற்க முடியாது. ஏன்னா வலிக்குது, முட்டி வலிக்குது, பாதம் வலிக்குது. அதனால் பிரச்சனை என்பது, பிரச்சனை இல்லை என்று சொல்கிறவன் பிரசவித்து இந்த உலகத்தில் கண்டிப்பாக வாழ்வதற்கு சமம் இல்லை. அவன் கஷ்டங்கள் இல்லை என்று சொல்பவன் கண்டிப்பாக கடவுளுக்கு சமமானவனாக கருதப்பட வேண்டியவதுதான். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியிலே இன்பத்திலும் நீயே, துன்பத்திலும் நீயே, இன்பத்திலும் நீயே, துன்பத்திலும் நீயே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. முடியுமா? கஷ்டம். ஆனால் இருந்து காட்டியிருக்கிறார்கள். பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கிடம் சொல்லுகிறான், நீ எகிப்திற்கு போ,
நீ எகிப்திற்கு போனால் அங்கு இருக்கிற அரசர்கள் உனக்கு உணவு கொடுப்பார்கள். எகிப்திற்கு முற்படுகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு ஈசாக்குக்கு வருகிறது. ஈசாக்கு, நீ இங்கேயே இரு, நீ இங்கே இரு, சோத்துக்கே வழி இல்லையே. பஞ்சம் என்றால் சாதாரணமானதா? பஞ்சம் என்றால் சாதாரணமானதா? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுகள் எல்லாம் சாகும் நிலை. இந்த நிலையிலே, இந்த பஞ்சத்தில் நீ இங்கேயே இரு என்று சொல்லி, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி? சோத்துக்கு வழி இல்லாதப்பா, கஷ்டமா இருக்கிறப்பா, கடன் தொல்லையில் இருக்கிறப்பா, குழந்தை இல்லாமல் இருக்கிறப்பா, இந்த மாதிரி வேதனைகளில் இருக்கிறப்ப நீ இங்கேயே இரு. இருக்கிறார் ஈசாக்கு. அப்படி இருக்கிற ஈசாக்குக்கு அபிமெலேக்கு அரசன் நிலம் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்கிறான். காரணம், அபிமெலேக்கு அரசன் ஈசாக்கிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணுகிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டதினால் அபிமெலேக்கு அரசன், இங்கே இரு, நான் உனக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குறேன். அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி தன்னுடைய வேலையாட்களை வைத்துக்கொண்டு எல்லா வேலையிலும் 100 மடங்காக அறுவடை செய்கிறான். போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்களா இல்லையா? இந்த நாத்தனாருங்க பதில சொல்லும். போட்டு கொடுக்கறதுக்குனே பிறந்திருக்கிற ஒரு சில கருவிகள், ஒரு சில உருவங்கள் நம்ம மத்தியில் வாழ்ந்து போட்டு கொடுத்தே பொழைச்சிருவான், போட்டு கொடுத்தே பொழைச்சிருவாங்க. ஈசாக்கையும் அந்த மாதிரி தான் அபிமெலேக்கு அரசனிடம் போட்டு, நம்மளை விட அவன் அதிகமாக விளைச்சிட்டான், நம்மளை விட அவன் 5 அடுக்கு மாடி கட்டிட்டான், நமக்கு பதிலாக அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டான், போட்டு கொடுக்குறாங்க. அபிமெலேக்கு அரசன் ஈசாக்கை அழைத்து, எப்பா நீ வளர்ந்துக்கிட்டே போகிற, ஆபத்து எங்களுக்கு தான், நீ இங்கேருந்து போயிடு. முதல் பிரச்சனை, அவன் உழைப்பால் உயர்ந்த பொழுது ஒத்துக்கொள்ளாத அபிமெலேக்கு அரசன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்து இங்கிருந்து போயிடு. முதல் பிரச்சனை. போகிற அபிமெலேக்கு அரசனால் துரத்தப்பட்ட ஈசாக்கு ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக கெராயின் என்கிற பள்ளத்தாக்கில் இறங்குகிறான். இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு அருமையான இடம் இருக்கிறது. அங்கே தோண்டுகிறான். கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி வந்துடுது. இந்த கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்த உடனே மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு நீரை கொடுத்து அங்கு இருக்கிற நிலங்களை பதப்படுத்தி மீண்டும் உழைத்து உயர்கிறான். அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை துரத்தி விடுறாங்க. இந்த துரத்தலின் பொழுது மீண்டும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், ஈசாக்கு நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்கேயே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் யார்? பின்னாடி வர. இரண்டாவது கருத்து, முன்னெல்லாம் பொண்ணு பார்க்குறதா இருந்தால் எங்கே பார்த்தாங்க? எங்கே வயசானவங்க யாராவது ஒருத்தர் கேட்போம், உங்களை பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கே கூட்டின்னு வந்தாங்க? முதல்ல சொல்லுங்கள், பதில சொல்லுங்கள். எங்கே கூட்டின்னு வந்தாங்க? கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே 1/2 மணி நேரம் மூளையில் உட்காந்துருக்கு. பழைய கோயில் 1/2 மணி நேரம் மூளையில் உட்காந்துட்டு. இப்போ தான் எல்லாம், இப்போ எங்கே பொண்ணு பார்க்குறாங்க? பொண்ணு இப்போ எங்கே பார்க்குறாங்க? மாப்பிள்ளை வீட்லையா? இப்போ பொண்ணு எங்கே பார்க்குறாங்க? என்ன நீங்கள் மேட்ரிமோனி, மேட்ரிமோனியில் பார்க்குறாங்க. மேட்ரிமோனியில் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தேன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா? மேக்கப் போட்டு வந்தேன்னா என்ன நடந்து தெரியுங்களா? சூப்பராக தெரியும்னு வச்சுக்கோங்க. போச்சா? ஃபஸ்ட்டே அடி. என்ன அடி? அழகாக இருந்தாடா சாமி, கல்யாணம் பண்ணிற குளிச்சுட்டு வந்தோடனே இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு மாதிரி இவ்வளவு கருப்பாயிட்டாளேன்னு. இதுதான் நிலவரம், இதுதான் நிலவரம். பொய்யை சொல்லிக் கொடுத்து பொய்மையான வாழ்க்கைக்குள் தள்ளிவிட்டு பொய்யாக வளர்த்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் நான் இந்த பொய்யையும் தாண்டி இறைவனை புகழ் சேர்க்கக்கூடியவனாக மாறி நின்றால், நீ இங்கேயே இருந்தால் ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பு, ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோப்பை அழைக்கிறார். யாக்கோப்பு, நீ பாரு, நீங்கெல்லாம் பொண்ணெல்லாம் எடுக்காத, நம்ம நாட்டுக்கு போ. லாபான் என்கிறவன்
அவன் வீட்டில் போய் பெண் எடு, தனியாக போகிறான். அந்த ஆள் போகும்போது வழியில் சூரியன் அமர்ந்து விடுகிறது, தனியாக வேற கிடக்கிறான். அதனால் பயந்து போய் ஒரு இடத்தில் படுத்து உறங்குகிறான். 28வது அதிகாரம் 15வது இறைவசனம். ஆண்டவருடைய வாக்கு யாக்கோப்புக்கு அருளப்படுகிறது. யாக்கோப்பு, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய குலத்திற்கும் உன்னுடைய வீட்டிற்கும் உன் பெற்றோர்களுடைய குலத்திற்கும் அவர்களுடைய எல்லா பெயருக்கும் புகழுக்கும் தகுந்த ஒரு மணப்பெண்ணை உனக்கு நான் தேர்ந்து கொடுப்பேன். நான் உனக்கு ஆசி வழங்கியிருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். உறக்கத்தில் கனவு காணுகிற யாக்கோப்பு அதிகாலையில் எழுந்து தன் தலைக்கு வைத்திருந்த அந்த கல்லையே வச்சு அங்கேயே இறைவனுக்கு புகழ்ச்சி பாடிவிட்டு புறப்பட்டு போகிறான். ஆண்டவன் அழகிய ஒரு பெண்ணை லாபான் வீட்டிலே இருந்து அவருக்கு காட்டி கொடுக்கிறார். திருமணம் செய்து கொள்ள தயாராகிறார் யாக்கோப்பு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒத்த காலில் நிற்கணும், அசையாமல் நிற்க வேண்டும். அசையாமல் நிற்க யாக்கோப்புவையே ஆண்டவர் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரோடு போராடுகிறான். இரவு முழுவதும் தன் சகோதரன் ஏசாயியை பார்ப்பதற்கு போவதற்கு முன்பாக இரவு முழுவதும் போராட்டம். என்னால் முடியல, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது, ஓடி போயிடலாமான் இருக்கு. இந்த ஆளை விட்டுட்டு, இந்த அம்மாவை விட்டுட்டு, இந்த பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போக முடியாது இனிமேல். ஏன் தெரியுமா? நீ கையில் வச்சுருக்கிறல்ல போன, நீ எங்கே இருக்கிறன்னு காட்டி கொடுத்துரும். ரொம்ப பத்திரம். சமீபமாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் நான் ஒரு பேப்பரில். அதில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே நான் பயந்து போயிட்டேன். அப்பா கடவுளே, நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு இது செல்ஃபோன் காட்டி கொடுத்துருன்னு சொல்கிறான். அப்போ எதுக்கு இது? பத்திரமா இருக்கணும். முன்னாடிலாம் சொல்லுவாங்கள்ல, கூரை மேலிருந்து அறிவிக்கப்படும். இப்போ எங்கேருந்து அறிவிக்கப்படும்? எங்கேருந்து அறிவிக்கப்படும்? டவர்லேருந்து. பைபிள் வார்த்தையை மாற்றணும்னு வச்சுக்கோங்க. டவர்லிருந்து அறிவிக்கப்படுகிறது. நீ வீட்டுக்குள்ளார உக்காந்து உனக்கு உறவு முறை இல்லாத யாரோடையாவது பேசிட்டு இருந்த அது டவர்லிருந்து 1000 பேருக்கு போய் சேருதுன்னு வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஆக இரவு முழுவதும் போராட்டம், ஓடி போயிடலாம், சண்டை சச்சரவு, நகை இல்லை, கடன், இவ்வளோ பிரச்சனையில் ஓடி போய் விடலாம் என்கிற அந்த போராட்டத்தின் மத்தியில் யாக்கோப்பு ஒரு அருமையான உதாரணமாக நிற்கிறார். தன் சகோதரன் ஏசாயுவை பார்க்க போகிற அவன் இரவு நேரத்தில் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு ஆற்றங்கரை ஓரமாக அந்த போராடும் மனிதன் யாருன்னே தெரியாம குஸ்தி சண்டை. அந்த சண்டையின் மத்தியில் அதிகாலை வேளையில் யாக்கோப்பு புரிந்து கொள்கிறான், பயங்கர கஷ்டம், தூக்கம் இல்லை ராத்திரியெல்லாம். அந்த அதிகாலை வேளையிலே இவர் ஆண்டவருடைய பிரதிநிதி என்பதை அறிந்து கொண்டு அவருடைய தொடையில் கை வைத்து, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடப்போவது இல்லை, அசையாமல் ஆடாமல் இருந்து பார், ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பார். 2 உதாரணங்களோடு முடிக்கிறேன். அன்பு மக்களே, நாம் எல்லாம் அந்தோனியாருடைய பங்கை சார்ந்தவர்கள். 1000 பிரசங்கங்களை கேட்டிருப்போம் அந்தோனியாரை பற்றி, ஏராளமான புதுமைகளை கேட்டிருப்போம். ஆனால் அந்தோனியார் அகுஸ்தீனார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்குள் மாறுகிறார். அப்படி மாறிய பொழுது அவர்களுடைய சபை, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த எல்லா குருக்களும் அவர்களுடைய வருடாந்திர கூட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். அங்கே பிரான்சிஸ் அசிசியார் இருக்கிறார். அந்தோனியார் இளம் குருவாக அங்கே நிற்க, அவர்களுடைய அந்த காலத்து வழக்கப்படி இளம் குருக்களை அங்கே வந்திருக்கிற பங்குசாமியாருங்க, வயசானவங்க, அவங்க கைக்கு பிடிச்சமானவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ தான் அப்பாயின்மெண்ட்டு, அப்போல்லாம் அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. அதனால் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்தோனியார் தனித்து நிற்கிறார், புறக்கணிக்கப்படுகிறார். புறக்கணிக்கப்பட்ட அந்தோனியாரை ஒரு வயதான குரு, நீ வா, என்னோட அறையில் தங்கிக்கொள், என்னோடு இரு என்று அழைத்து செல்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்தோனியார் ஒரே ஒரு டம்ளர் தண்ணியையும் ஒரே ஒரு பிரெட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு குகைக்குள் போகிறார். திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அந்த நற்கருணையை உற்று கொடுக்கிற அந்தோனியார் அதே பார்வையோடு அந்த ஆண்டவனில் லயித்து போய் அந்த ஒரு பிரெட்டோடையும் ஒரு டம்ளர் தண்ணியோடையுமே நாள் முழுவதையும் கழிக்கிறார். பல நாட்கள் கடந்து போக ஆண்டவர் அந்தோனியாருக்கு அருள் வழங்குகிறார். அந்தோனியார், உன் வழியாக என் வார்த்தையை நான் இந்த அகிலம் முழுவதும் பரப்ப போகிறேன், நீ அதற்கு துணையாக இருப்பாய் என்று சொல்லி அந்தோனியாரை அழைத்து மறையுரையை ஆற்றச் செய்கிறார்கள். அந்த மறையுரையிலே தன்னுடைய காதுகள்
ஏற்கப்பட பிரான்சிஸ் அசிசி அந்தோனியாரை பார்த்து, நீ ஒரு பெரிய மனிதனாவாய், புறக்கணிக்கப்பட்ட பொழுது, புறம்பே தள்ளப்பட்ட பொழுது, யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது, ஒத்த காலில் அசையாமல் ஆடாமல் ஆண்டவரின் பார்வையிலே அவரை முழுவதும் லைக்கித்த அந்தோனியார் இன்று உலகம் முழுவதும் அழியா நாக்குடைய நபராக, ஒரு புனிதராக போற்றப்படுகிறார் என்றால், இந்த நற்கருணையிலே அசையாமல் ஆடாமல் இருந்ததினால்தான் நானும் நீங்களும் அவரை புனிதராக கொண்டாடுகிறோம். இரண்டு அன்பு மக்களே, மேற்கூறிய இரண்டிலுமே ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் இருவரையும் ஒன்றாக்கி உதாரணம் ஒன்றோடு முடிக்க விரும்புகிறேன். சமீபமாக படித்த ஒன்று, அவர் நற்கருணை ஆண்டவரை பற்றி பேசுகிறார். நற்கருணை இல்லையேல் நான் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அவர், நான் ஒரு பெரும் குடிகாரன், நான் ஒரு பெரும் குடிகாரன், என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியை, அழகான 2 பிள்ளைகள். ஆனால் நான் குடித்து குடித்து பழக்கப்பட்டதினால் என் மனைவியினுடைய சம்பளம் முழுவதையுமே குடிக்கே பயன்படுத்தினேன். காலமாக ஆக என் மனைவியின் பெயரை பயன்படுத்தி அவர் அந்த பகுதியிலே ஆசிரியை என்பதை சொல்லி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கினேன். ஒரு நாள் கடன் வாங்க போன இடத்துல என்ன ஒரு மாதிரி திட்டாங்க. அதை என் வீட்டுக்காரி தான் சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என்னை வீட்டுக்காரியை அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினேன். என்னுடைய 2 பிள்ளைகள் என் மனைவியோடு ஓடி போனார்கள். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு நாள் 2 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்பொழுது அந்த குடிக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே என்னுடைய நண்பனிடம் கேட்டேன், கையெல்லாம் ஆடுது, எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கொஞ்சம் வாங்கி கொடுன்னு. அவன் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, உனக்கெல்லாம் எதுக்குடா வாழ்க்கை, அவ்வளோ அழகான பொம்பளை, அவ்வளோ அழகான பிள்ளைகள், அவங்கள அடித்து துரத்தி விட்டுட்டு தண்ணி வேணுமா உனக்கு, போடான்னு அடித்து விட்டுட்டான். அந்த ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே நான் மீண்டும் திரும்பி வந்தேன். வருகிற பொழுது அங்கே ஒரு சின்ன கெபி இருந்தது, மாதா கெபி. அந்த கெபியின் பக்கத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஒரு கல் இருந்தது. அந்த கல் மேலே நீட்டி படுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் மயங்கிய நிலையில் யாரோ ஒருத்தர் என்னை தட்டுற மாதிரி இருந்தது. தட்டின எழுந்திரிக்க முடியல. அவர் எனக்கு 2 பிரெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தார், ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தார். வாங்க என்று அழைத்து போய் அவரோடு என்னை பேச வைத்தார். பேசினேன். ஒரு நாள் 2வது நாள், நீங்களே போங்க நற்கருணையாண்ட போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அங்கே போய் முட்டி போட்டேன். அந்த முட்டி போட்டு வேண்டி கொண்டதிலே என் மனம் என்னை பதைபதைக்க வைத்தது. குருவானவரிடம் போனேன், பாவ சங்கீர்த்தனம் செய்தேன். அப்போ தான் என் மனைவியினுடைய நல்ல எண்ணம் எனக்கு வந்தது. பாவ சங்கீர்த்தனத்திற்கு பிறகு நற்கருணை முன்பாக கரங்களை விரித்து முட்டி போட்டு கதறி அழுதேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், உன் மனைவியிடம் போய் மன்னிப்பு கேள். நேராக ஸ்கூலுக்கு போனேன். அவள் வழியில் வந்துட்டு இருந்தா. என்னை பார்த்து ஒதுங்கி போனான். ஓடி போய் அவளுடைய காலை கட்டி அணைத்து, ஆண்டவரோடு நான் ஐக்கியப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்டேன். என்னுடைய கதறலையும் வார்த்தையையும் கேட்ட என் மனைவி என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றாள். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. என் பிள்ளைகள் என்னோட பேசலை. சின்ன பிள்ளை பெண் பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா என்னோட பேச பண்ணுற? அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்களெல்லாம் குடிகாரம் பிள்ளைங்கன்னு கூப்பிட்றாங்க, உன்னால தானே அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிச்சு. இதற்கு நான் ஒரு பிரயாசத்தை செய்யணும். என்ன செய்ய? நேராக ஸ்கூலுக்கு போனேன். என் பிள்ளைகள் 2 பேர் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அதுங்களோட காலில் விழுந்து அதுங்களை தூக்கி பிடிச்சி, இந்த பிள்ளைகளுடைய தந்தை குடிகாரன் உண்மை, ஆனால் இன்று நான் ஒரு மாற்றம் அடைந்தவனாக நற்கருணையில் நம்பிக்கையாளனாக நிற்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா பிள்ளைகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். காலம் கடந்து போக 30 ஆண்டுகளுக்கு பின்பு இப்படி எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே, இடையர்கள் இயேசுவை காண போனார்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பி போகிற பொழுது போற்றி கொண்டே சென்றார்கள். 2வது அதிகாரம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே, எல்லாரும் வராங்க, 3 அரசர்கள் வருகிறார்கள், தெண்டனிட்டு வணங்கினார்கள். அவர்களுடைய அரச நிலையை மறந்து போய் தாழ்ச்சியோடு வணங்கினார்கள்.
அன்னை மகதலேனா மரியாள் தேடிப்போனாள். 28வது அதிகாரம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே தேடிப்போன அவள் இயேசுவை கண்டு கொண்டாள். நற்செய்தி அறிவிப்பாளராக மாறுகிறாள். ஒத்த காலில் நில்லு, ஆடாமல் அசையாமல் நின்றுப்பார். அந்த நேரத்தில் இடையர்களைப் போல போற்ற கற்றுக்கொள், வாழ்த்த கற்றுக்கொள். சும்மா வாழ்த்து போற்று, எவ்வளோ நல்லது கிடைச்சிருக்குது, அதுக்காக வாழ்த்துங்கள் போற்றுங்கள். கொஞ்ச நேரம், ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், கொஞ்ச நேரம். ஒரு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்துக்காகவும் கடவுளே உமக்கு நன்றின்னு சொல்லு. 2 வேணாம், அகங்காரமும் ஆணவமும் வேண்டாம். அது நம்மோடு கல்லறைக்கு வராது. நம்மோடு கல்லறைக்கு வரப்போவது நம்முடைய தாழ்ச்சி தான். இவை 2ம் இருந்தால் நான் நற்கருணையின் சீடன். இந்த நற்கருணையின் சீடனாயின் நான் நங்கூரமாக மாறுகிறேன். நங்கூரமாக மாறினால் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்து அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய கஷ்டமான நேரங்களில், என் பிரச்சனையான நேரங்களில் ஈசாக்கை போல, யாக்கோப்பை போல நான் என்றும் உம்மை பின்பற்றவனாக இருக்க, உம்மை போற்றக்கூடியவனாக இருக்க, இடையர்களைப் போல உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பவனாக என்னை மாற்றும். அதே போல என்னிடம் இருக்கிற அகந்தையையும் ஆணவற்றையும் அகற்றிவிடும் என்று சொல்லி கையை கூப்பி எல்லாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா நீதானையா, என் ஏசையா நீதேனையா. ஹல்லேலூயா. கடவுளே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். கஷ்டமான நேரத்தில் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நிரப்பும் ஆண்டவரே. இன்பத்திலும் நீயே, துன்பத்திலும் நீயே, இன்பத்திலும் நீயே, துன்பத்திலும் நீயே. என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. என்னிடம் இருக்கிற அகந்தை ஆணவத்தை அடக்கிவிடும் ஆண்டவரே. நான் போற்றக்கூடியவனாக, உம்மை வாழ்த்தக்கூடியவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் ஒருவரே என்னுடைய பலன், நீர் ஒருவரே என்னுடைய ஆற்றல், நீர் ஒருவரே என்னுடைய சக்தி ஆண்டவரே. ஆசீர்வதியும். மாண்புயர் பாடலை பாடி இறையாசியை பெறுவோம். உரைகள்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் எனக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் புதிதாக இருக்கிறது. இவ்வளவு கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்லை. நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு இம்மாபெரும் கூட்டத்தை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நீங்களாக கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வருடம் உங்களுக்காக மந்திரிக்கப்பட்ட பொங்கல் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆலயத்தினுடைய இந்த சைடு கதவு வழியாக பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்பதாக அனைவரும் வலது கைகளை உயர்த்தி அருள் நிறைந்த மரியே என்ற பாடலை பாடி அன்னைக்கு ஒரு புகழ் எழுப்பி நாம் இங்கிருந்து கடந்து செல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடன் பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாய் இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளத்திலும் அன்றாட வேண்டும் அம்மா. பிரைஸ் தி லார்ட். எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியாரே, புனித மிக்கேல் அதிதூதரே, காவல் சம்மனசே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே